வணக்கம். சேலத்திலிருந்து நான் ஹீலப்பொன்ராசாங்க. இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சஞ்சீவர் ஒரு 4 விதமான பயணம் 2 மார்க்கம்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 மார்க்கம் என்னென்னா, ஒன்று சித்தாந்தம், இன்னொன்று வேதாந்தம். வேதாந்தம் அப்படிங்கிறது அவர் சொன்ன விளக்கம் என்னென்னா, ஏதாவது ஒரு மேலே நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை சார்ந்து அதை கேட்டு அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிக்கிறது, நமக்கு தேவையான விதியை அமைச்சுக்கிறது. சித்தாந்தங்கிறது நம்ம தேவையை நாமளே உருவாக்கிடுது. கிட்டத்தட்ட ரொம்ப சரியாக சொன்னால், மனிதனால் விதியை மதியால் வெல்ல முடியுங்கிறது சித்தாந்தத்தின் மூலியமே சாத்தியம். கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமம். நாம் என்ன மாதிரி எப்படி பிறந்தாலும், நம்ம ஜாதக கட்டம் எப்படி இருந்தாலும் சரி, அது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து வர ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த காட்சியை, அந்த சினிமா படத்தை, நம்ம வாழ்க்கையை நாம் விரும்புகிற மாதிரி நமக்கான சினிமா படத்தை நம்ம காட்சியில் அமைத்து கொள்ள முடியும். இந்த சித்தாந்த கையாளுறதுக்கு பல விதமான யுக்திகள் இருக்குது. அதில் ஒன்று என்னுடைய குருநாத் சஞ்சீவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, கிரகத்துடைய அடிப்படையில் கூடிய எண்களை பயன்படுத்துறது மூலியமா அந்த எண்களை வச்சு நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அது என்னங்கிறதா இந்த முழுமையான சஞ்சீவனுடைய இந்த எண் கணிதம் சம்மந்தப்பட்ட கணக்கியல் சம்மந்தப்பட்ட வகுப்பு. இந்த வகுப்பை இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே சந்தேகம் இருக்குது, இல்லை மாணவனாகவே கற்றுக்கணும் விரும்புகிறவங்க கீழ்கண நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் வயசு, தொழில் இதை நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா என் கூட தொடர்ந்து மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு டெலிகிராம் லிங்க் கிடைக்கும். அதில் உங்களோட டவுட்டு, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழுமையான விஷயத்துக்கு வரலாம். இங்கே அவசியம் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த எண் கணிதம் கற்றுக்கிறது மூலயமா, அந்த வகுப்பு தெரிஞ்சுக்கிறது மூலயமா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்ள முடியும் உறுதியாக. ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தி வேறு யாருக்கு வழிகாட்டுறதோ யார் விதியும் மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய விதி தான் மாற்றிக்கிற உரிமை தனக்கு இருக்குது, ஆனால் இன்னொரு விதியை மாற்றுற உரிமை ஒருத்தருக்கு இல்லை. அப்படி மாற்ற நடக்கும்னா அவங்க கர்மத்துக்கான பலன் இவங்க அனுபவிக்கொண்டிருக்கும். அதாவது யார் மாத்திராலும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். அது ஆகாமல் ஒரு தடுப்பு, ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு காப்பு கட்டுற மாதிரி அந்த கட்டிக்கிட்டு பண்ண முடிஞ்சாதான் அதை பண்ணலாம், பண்ணக்கூடாது. அதனால் இந்த வகுப்பை படிக்கிறது எல்லாரும் இது உங்களுக்கான வீடியோ. உங்களை காப்பாற்றிக்க, உங்களை வளர்த்துறதுக்கு, உங்களை பாதுகாத்துறதுக்கு, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக மட்டுமே. எந்த காரணத்தை கொண்டு வேறு யாருக்காவது நீங்கள் வழிகாட்டி மாற்றி அதுக்கான கர்மத்தை பலன் நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தால் எந்த வகையில் நாம் அதுக்கு பொறுப்பில்லை. அதனால் சஞ்சீவர் வித்த அந்த யுக்தி உங்களுடைய வாழ்க்கை மட்டும் உங்கள் குடும்பத்தார் வாழ்க்கையும் நல்லபடியாக முன்னேற்றம் கொண்டு வரதுக்காக ஒரு நல்ல முயற்சிக்கான ஆரம்ப துவக்கமே இந்த சஞ்சீவனுடைய எண் கணித கணக்கியல் சாஸ்திரம். நல்லது. வணக்கம். ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் கணக்கியல் சாஸ்திரத்தில் ஒரு பிரிவான எண் கணிதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பாடத்திட்டம், என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஃபஸ்ட்டு அடிப்படை ஜோதிடம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக ராசி கட்டம்னா என்ன, அதில் எந்தெந்த கிரகத்துக்கு எந்த வீடுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். மூணாவதாக பஞ்சாங்கம்னா என்ன, அதை எப்படி பார்க்கறது, பஞ்சாங்கம் பார்த்து ஒருத்தர் பிறந்த தேதி டைமை வச்சு லக்னமும் ராசியும் எப்படி குறிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நவகிரகங்கள் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்களில் நம்ம வசிக்கக்கூடிய சூரிய குடும்பத்தை சுற்றி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா 7 கோள்கள். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி. இந்த 7 கோள்கள் தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கோள்கள். அதனால தான் இதை முக்கியமான பிரதானமான 7 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் அது கோள்கள் கிடையாது, அது ஒரு நிகழ்வு. அதாவது நம்மளுடைய பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய சந்திரனானது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வரும்போது என்ன பண்ணும்னா, சூரியனை சந்திரன் மறைக்கும். சூரியனை சந்திரன் மறைக்கும் போது நம்ம பூமிக்கு அந்த சூரிய ஒளி கிடைக்காது. அப்போது சூரியன் என்ன ஆகுது, இந்த சந்திரனால் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி சூரியன் சந்திரனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ராகு.
இதுவே திரும்ப அந்த சந்திரன் என்ன ஆகும்னா திரும்ப சுற்றிக்கிட்டே போய் பூமிக்கு அந்த பக்கம் போகும்போது இப்போது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் நம்ம பூமி தான் குறுக்க இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா சூரியனோட ஒளி சந்திரன் மேலே விழுகாது. அப்போது சந்திரன் இதனால் பாதிக்கப்படுது. இதுதான் கேது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் இதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூரிய கிரகணத்தப்போ சூரியன் மறைக்கப்படும் போது சூரியன் பாதிக்கப்படும். அப்படி சந்திரனால் சூரியன் பாதிக்கப்பட்டால் அதுக்கு பேர் ராகு. இதுவே பூமி பார்த்திங்கன்னா சந்திரனை மறைக்கும் போது சந்திரனுக்கு சூரிய ஒளி கிடைக்காம சந்திரன் பாதிக்கப்படும். அந்த சந்திர கிரகணத்தை தான் கேது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகுவும் கேதுவும் கோள்கள் கிடையாது, அது சந்திரன்லேயே ஏற்படக்கூடிய 2 விதமான பாதிப்பை தான் ராகு கேது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கோள்கள் மொத்தம் 7. இது இல்லாமல் 2 விதமான நிகழ்வுகளோடு சேர்த்து ராகு கேதுன்னு சொல்கிறோம். அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நவகிரகங்கள் அப்படின்னு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் இருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த நவகிரகங்களுக்குமே நம்மளுடைய வான்மண்டலத்தை 360 டிகிரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை 12 பாகமாக பிரித்தா மொத்தம் 12 வீடு இருக்கும். அந்த 12 வீடும் எந்தெந்த கிரகத்துக்கானது அப்படின்னு பார்ப்போம். இப்போது முதல் வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம். அந்த முதல் வீடான மேசத்துக்கு மொத்தம் 30 டிகிரி. அந்த 30 டிகிரியை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய். அடுத்தது 2வது வீடான அடுத்து 30 டிகிரி ரிஷபம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராசியில் ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிரன். அடுத்து 3வதாக இருக்கக்கூடிய வீடு அடுத்த 30 டிகிரியில் பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராசியில் ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் புதன். ஆனால் இந்த புதனோட சேர்ந்து ராகுவும் இதுலேயே தான் மறைஞ்சிருக்கும். இதே போல் அடுத்ததான் 4வது வீடான கடகம். இது அடுத்த 30 டிகிரி. இந்த கடகம்ன்ற இந்த ராசியில் ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் எதுனா சந்திரன். அடுத்த 5வது 30 டிகிரியான சிம்மம்ன்ற வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் சூரியன். அடுத்த 6வது டிகிரியில் இருக்கக்கூடிய கன்னி அப்படின்ற அந்த ராசி வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் புதன். அடுத்து 7வதாக இருக்கக்கூடிய அந்த 30 டிகிரி இருக்கக்கூடிய துலாம் அப்படின்ற அந்த ராசி வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன். அடுத்து 8வதாக இருக்கக்கூடிய அந்த 30 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த விருட்சகம்னு சொல்லக்கூடிய ராசியுடைய வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய். அடுத்து 9வதாக இருக்கக்கூடிய 30 டிகிரியில் இருக்கக்கூடிய தனுசுன்ற இந்த ராசி கட்டத்துடைய வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் 1 வியாழன். ஆனால் இது கூடவே சேர்ந்து கேதுவும் மறைஞ்சி இந்த வீட்டை ஆட்சி செலுத்துது. அடுத்து 10வது டிகிரியில் இருக்கக்கூடிய மகரம் அப்படின்ற அந்த ராசி வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் சனி. இதே போல் 11வது வீடான கும்பம் அப்படின்ற அந்த ராசி கட்டத்தை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகமும் சனி தான். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய 12வதாக இருக்கிற அந்த 30 டிகிரியில் வரக்கூடிய மீனம் அப்படின்ற அந்த ராசி கட்டத்துடைய வீட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகம் வியாழன். இப்படி நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரி இந்த வளிமண்டலத்தை 30 டிகிரியை 12 பாகமாக பிரித்து இந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பேர் வச்சாங்க. அதுதான் ராசின்னு சொல்கிறாங்க. அந்த ராசியில் இருக்கக்கூடிய பல கிரகங்களில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் ஆட்சி செலுத்தும் அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் அப்படின்னு அதுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கிரகம் இருக்கோ அதே போல் நட்சத்திரமும் இருக்கும். நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் மேஷத்தில் வரும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாதமாக பிரிப்பாங்க. ஒரு சில நட்சத்திரங்கள் முழுமையாக ஒரு ராசி கட்டத்தில் வந்துடும். ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு பாதமோ 2 பாதமோ ஒரு ராசிலையும் மீதி இருக்கிற பாதம் அடுத்த ராசிக்கு போயிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை 4 பாதமாக பிரித்து இத்தனை பாதம் வரைக்கும் இந்த ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பிரித்து வச்சுருக்காங்க வானத்தில் பார்த்து. இது எல்லாமே வானத்தில் நம்மளோட சோலார் சிஸ்டமில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவியலில் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அப்படி மேஷம் அப்படின்ற அந்த 30 டிகிரி இருக்கக்கூடிய அந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரம்லாம் கண்ணுக்கு தெரியும்னா அஸ்வினி அந்த ராசியில் தெரியும், பரணி நட்சத்திரமும் அந்த ராசியில் தெரியும், கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் ஒரு கொஞ்சம் பாதம் மட்டும் அந்த மேசம் ராசிக்குள்ளே வரும். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துடைய மீதி கூட்டம் எல்லாமே ரிஷபத்துக்கு போயிடும். அதனால தான் ரிஷபத்தில் கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே ரிஷபத்தில் அதாவது அடுத்த அந்த 30 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம்ன்ற அந்த ராசியில் ரோகிணி நட்சத்திரம் முழுசாவே தெரியும். ஆனால் அடுத்ததாக திரும்ப மிருகசீரிசம் அப்படின்ற அந்த நட்சத்திரத்துலையும் ஃபர்ஸ்ட் 2 பாதம் ரிஷபத்தில் தெரியும். மிருகசீரிசத்துடைய மீதி பாதி இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் மிதுன ராசியில் தான் அதை நம்மளால கண்ணில் பார்க்க முடியும். மொத்தம் 27 நட்சத்திரத்தை
12 வீட்டுக்கும் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசியில் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றத பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் நட்சத்திரம் பாத வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறிப்பு நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஜாதக கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் ராசி அப்படின்னு 2 விஷயத்தை வந்து குறிப்போம். இதில் ராசியை குறிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்மளால குறிக்க முடியும். அதுக்கு இந்த குறிப்பு வந்து அவசியமாக தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அடிப்படையாக ஜோதிடம்னா என்ன அப்படின்ற விஷயத்துடைய பேசிக் தான் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சாங்கம் பார்த்து ஒருத்தர் பிறந்த டேட்டில் என்ன நட்சத்திரம், அன்றைக்கி என்ன திதி, அன்றைக்கி என்ன யோகம்னு எப்படி பார்க்கறது அப்படின்ற விஷயத்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை பிரித்தாலே இதுக்கான அர்த்தம் புரியும். பஞ்ச அங்கம், அதாவது 5 விதமான அங்கங்களை உள்ளடக்கினது தான் பஞ்சாங்கம். இதில் நிறைய குறிப்புகள் இருந்தாலும் ஏன் 5 விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா, அது 5 தான் ரொம்ப பிரதானமான விஷயம். அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4, 2வது திதி, 3வது நட்சத்திரம், அடுத்து 4வது யோகம், நேத்திரம், ஜீவன், இது எல்லாமே 4வதாக வந்துடும். அடுத்து கடைசி 5வதாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம். இந்த 5 முக்கியமான குறிப்புகளை உள்ளடக்கின ஒரு விஷயம்தான் பஞ்சாங்கம். அதுதான் இந்த 5 அங்கங்களை உள்ளடக்கினது தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய குறிப்புகள் இருக்கும். அதில் உதாரணத்துக்கு சாம்பிள் பேஜ் ஒன்று காமிச்சிருக்கோம். 26வது பக்கமும் 27வது பக்கத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த இமேஜ் இருக்கும். அதாவது மொத்தமாக வைகாசி மாதம் ஃபுல்லாக இந்த ஒரு பேஜில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேஜில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும், இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும். இதில் தான் அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்ன நட்சத்திரம், என்ன திதி, அது எவ்வளோ நேரம் இருக்கும், அன்றைக்கி என்ன யோகம், எவ்வளோ நேத்திரம், எவ்வளோ ஜீவன் அப்படின்ற எல்லா குறிப்புகளும் இந்த மாதிரி இந்த பக்கங்களில் தான் இருக்கும். இந்த மாதிரி 12 மாதத்துக்கு இருக்குது. உதாரணத்துக்கு வைகாசி மாதம் 5ஆம் தேதி எடுத்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 19ஆம் தேதி. இடது பக்கத்தில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இடது பக்கத்தில் பாருங்கள், ஆங்கிலம் அப்படின்னு முதல் காலம் இருக்குது. அடுத்து 2வதாக தமிழ் மலையாளம் அப்படின்ற காலம் இருக்குது. அடுத்து 3வதாக வாரம், அடுத்தது திதி, அடுத்தது நட்சத்திரம் இருக்குது. அப்புறம் யோகம், கரணம், அப்புறம் திரும்பவும் தமிழ் தேதி இருக்குது. அப்புறம் அமிர்தாதி யோகம்னு இருக்குது. அப்புறம் நேத்திரன் ஜீவன் இருக்குது. இதில் நம்ம பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் ரொம்ப பிரதானமான விஷயம் எது அப்படின்னா, கிரீன் கலரில் பச்சை கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய குறிப்புகளை தான் நம்ம முக்கியமாக பிரதானமாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன கிழமை அப்படின்றது வாரத்துக்கு நேராக வரும். இன்றைக்கி என்ன திதி அப்படின்றது திதின்ற அந்த காலமில் வரும். அடுத்து நட்சத்திரம்ன்ற காலமை பார்க்கணும். அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 27 இருக்கக்கூடிய அமிர்தாதி யோகம் அப்படின்றது, அதாவது இன்றைக்கி என்ன யோகம், சித்த யோகமா, அமிர்த யோகமா, மரண யோகமா, என்ன யோகம்ன்றது அதில் பார்க்கணும். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேத்திர ஜீவன், அதாவது உயிர், அப்புறம் கண்கள், இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். இதுதான் பிரதானமாக பார்க்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி ஆங்கிலம் மே 19ஆம் தேதி, அன்றைக்கி தமிழ் தேதி என்னென்னா வைகாசி மாதம் 5ஆம் தேதி. கிழமை என்னன்னு பாருங்கள், வெள்ளிக்கிழமை வருது. திதி வந்து அமாவாசை. டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9:24 PM வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது. பக்கத்தில் நாளிகை டைமும் கொடுத்துருப்பாங்க. நம்ம நாளிகை கணக்குக்குள்ளே இப்போ போக தேவையில்லை, அது ஜோதிடம் கணக்கு போடுறவங்களுக்கு தான் தேவை. நமக்கு அடிப்படையில் வந்து நமக்கு நாளிகை கணக்கு இப்போ தேவை கிடையாது, நேராக மணி நிமிடம் கணக்கு இருந்தால் போதும். அப்போ அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகாசி 5ஆம் தேதி எவ்வளோ நேரம் இருக்குன்னா 9:24 PM வரைக்கும் இருக்குது. அடுத்தது அதுக்கு பக்கத்திலே பாருங்கள், நட்சத்திரம் அப்படின்ற இடத்துல பாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாரா அப்படின்னா பரணியை தான் ஷார்ட் ஃபார்மாக பாரான்னு கொடுத்துருக்காங்க. பரணி எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள், மணி நிமிடம் அப்படின்ற இடத்துல 7:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நேராக இந்த பக்கம் ரைட் சைடு பேஜ் நம்பர் 27க்கு வந்தீங்க அப்படின்னா அமிர்தாதி யோகம்னு இருக்குது பாருங்கள். இந்த அமிர்தாதி யோகம் தான் நமக்கு தேவை. இந்த அமிர்தாதி யோகம்ன்ற இடத்துல இந்த 5ஆம் தேதிக்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். சி இத்து அப்படின்னா சித்த யோகம், ஆ அப்படின்னா அமிர்த யோகம், மா அப்படின்னா மரண யோகம். இதில் வந்து சி இத்துன்ற சித்த யோகத்தையும் ஆன்ற அமிர்த யோகத்தையும் தாராளமாக பயன்படுத்தலாம். எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். பக்கத்தில் அன்னைக்கு நாளில் நேத்திர ஜீவன் எப்படி இருக்குது, 0-0ன்னு போட்டிருக்கு. அதாவது உசுறு வந்து முழுசாக 0, கண் பார்வை எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுவும் முழுசாக 0. சில நாளில் 1.5, சில நாளில் 1.1, சில நாளில் 1.2, இந்த மாதிரி வேறு வேறு எண்ணிக்கையில் இருக்கும். அதெல்லாம் போக போக டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த குறிப்புக்கு அடுத்ததான் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சூரிய உதயமும் அஸ்தமனமும் அன்னைக்கு தேதியில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற அந்த நேரத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
சூரிய உதயம் அஸ்தமனம் அப்படின்ற இந்த விஷயத்தை எந்த பேஜ் நம்பரில் பார்க்கணும்னா 71வது பக்கம் அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் அந்த பேஜில் இடது பக்கத்தில் ஆங்கில மாதம் தேதி அப்படின்னு போட்டு டேட் கொடுத்துருக்காங்க. வலது பக்க கார்னரில் தமிழ் மாதம் தேதி அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சித்திரை மாதத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் 1, அடுத்தது 10, அடுத்தது 20, 30ன்னு வரிசையாக 4 தேதி கொடுத்துருக்காங்களா. என்ன அர்த்தம்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய உதயம் இந்த அஸ்தமனம் அந்த 10 நாளைக்கு இதுதான் அப்படின்னு ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் என்ன உதயம், 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன உதயம்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சித்திரை மாதம் 30ஆம் தேதியிலேருந்து வைகாசி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வலது பக்கத்தில் நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூ கலரில் மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வரிசையில் பாருங்கள், வைகாசி 9ஆம் தேதி வரைக்குமே சூரிய உதயம் என்ன அப்படின்றது எப்படி பார்க்குறதுன்னா இந்த கிரீன் கலரில் சென்டரில் பெருசாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் சேலம் மாவட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம சேலமில் இருக்கிறதுனால அதை வச்சு உங்களுக்கு உதாரணம் சொல்கிறோம். இருக்கிற இடத்த பொறுத்து இந்த சூரிய உதயமும் அஸ்தமனமும் வேறுபடும். நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அதை வச்சு உங்களுக்கு உதாரணம் சொல்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஊதா அப்படின்னா உதயம், அடுத்து ஆ இஸ் அப்படின்னா அஸ்தமனம். ஊதாக்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னா 5:56 இருக்குது. அப்போது 5 மணி 56 நிமிஷம் அப்படின்றது தான் வைகாசி 9ஆம் தேதி வரைக்கும் சூரிய உதய நேரம். மா அப்படின்றதுக்கு நேராக 6ன்னு கொடுத்துருக்கு. நீ அப்படின்னா நிமிஷம் எவ்வளோ நேரம்னா 33 இருக்குது. அப்போது 6 மணி 33 நிமிஷம் தான் வைகாசி 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஸ்தமனம், சூரிய அஸ்தமனம். அப்போது வைகாசி 9ஆம் தேதி வரைக்கும் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு கணக்கு பார்க்கும்போது சூரிய உதயம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் 5 மணி 56 நிமிஷத்துக்கு சூரிய உதயம் வர ஆரம்பிச்சிச்சு சேலம் மாவட்டத்துக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படையில் ஒருத்தருக்கு ஜோதிடம் கட்டம் போடுறதுக்கு முன்னாடி அதில் முக்கியமாக தேவையான குறிப்புகள் என்ன எடுக்கணும் அப்படின்னா அவங்க பிறந்த தேதி, ஆங்கில தேதியும் எழுதணும், தமிழ் தேதியும் எழுதணும். அடுத்து அவங்க பிறந்த நாள் என்ன கிழமை, உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமைன்னு எழுதணும். அடுத்து அவங்க பிறந்த டைமு காலையில் 6:30 மணின்னு நாங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 7:30 8:30 எத்தனை மணிக்கு அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த டைம் எழுதணும். அடுத்து அவங்க பிறந்த இடம் எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்க, சேலம், ஆத்தூர், சென்னை, நாமக்கல், கோயம்புத்தூர், இந்த மாதிரி எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இந்த இடத்துல குறிப்பிடணும். அடுத்தது அந்த மாவட்டத்துக்கு அவங்க பிறந்த தேதியில் என்ன சூரிய உதயம் அஸ்தமனம் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம் முன்னாடி ஸ்லைடில். அதே போல் சூரிய உதயம் அஸ்தமனத்தை பார்த்து இந்த இடத்துல குறிப்பெடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்த அதே உதயம் அதே அஸ்தமனத்தையும் இங்கே எடுத்துக்கிட்டோம். 5:56 AM காலையில் சூரிய உதயமாக ஆரம்பித்து 6:33 தான் அஸ்தமனம் ஆகுது. எப்போ வரைக்கும், சித்திரை மாதம் 30ஆம் தேதியிலேருந்து வைகாசி 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது தான். அன்னைக்கு நாளில் நட்சத்திரம் என்ன நம்ம பார்த்தோம், வைகாசி 5ஆம் தேதி அன்னைக்கு பரணி நட்சத்திரம் காலையில் 7:30 மணி வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோமா. இதுதான் ஒரு சாம்பிள். இதை வச்சு நீங்கள் பிரதானமாக 2 விஷயத்தை குறிக்கணும். ஒன்று அந்த நபருடைய லக்னம் எது, அடுத்து அந்த நபருடைய ராசி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது லக்னம் அப்படின்னா அந்த நபருடைய உயிர், அந்த உயிரை ஆட்சி செய்யக்கூடிய அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ராசி அப்படின்னா அவங்களுடைய உடல், அந்த உடலை ஆட்சி செய்யக்கூடிய அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல குறிக்கணும். இதில் லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த நபர் பிறந்த டைமு அந்த நேரத்தை வச்சு ஈஸியாக லக்னத்தை நம்ம குறிச்சிடலாம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே போல் ராசியை எப்படி குறிக்கிறது அப்படின்னா அவங்க பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருந்துச்சோ அந்த நட்சத்திரத்தை வச்சு எந்த ராசியில் அவங்க பிறந்தாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் லக்னத்தை குறிக்கிறது எப்படி அப்படின்னா அவங்க பிறந்த டேட் என்ன டைம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்க பிறந்த நேரமானது காலையில் 6:30 மணிக்கு பிறந்திருக்கிறாங்க, சரிங்களா. இப்போ அவங்க பிறந்த அன்னைக்கு வைகாசி 5 அந்த தேதியில் என்ன சூரிய உதயம் அப்படின்னு பார்க்கணும். அன்னைக்கு சூரிய உதயம் என்ன அப்படின்னா காலையில் 5:56 சூரிய உதயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ராசியில் அந்த உயிரானது பயணிக்கும். லக்னமானது ஒரு கட்டத்தில் 2 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா திரும்ப அடுத்த 2 மணி நேரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் லக்னம். அப்படி இவங்க எந்த டைமில் பிறந்தாங்க, அப்போ அந்த உயிரானது எந்த கட்டத்தில் இருக்கும், அந்த லக்னமானது எந்த கட்டத்தில் எந்த ராசியில் வரும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதுக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது. 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் இவங்களுக்கு எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் லக்னத்தை குறிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப எளிமையான வழிமுறை. நம்ம 12 தமிழ் மாதம் இருக்குது தானே, இந்த 12 தமிழ் மாதத்தையும் மேஷத்துலேருந்து வரிசையாக நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மேஷம்ன்றது சித்திரை மாதம், ரிஷபம் அப்படின்றது வைகாசி மாதம், மிதுனம் அப்படின்றது ஆனி மாதம், கடகம் அப்படின்றது ஆடி மாதம், சிம்மம் ஆவணி மாதம், கன்னி புரட்டாசி மாதம், துலாமுக்கு ஐப்பசி மாதம், விருச்சகத்துக்கு கார்த்திகை மாதம்,
தனுசுக்கு மார்கழி மாதம், மகரத்துக்கு தை மாதம், கும்பத்துக்கு மாசி மாதம், மீனம்க்கு பங்குனி மாதம். இந்த மாதிரி 12 ராசிக்கும் 12 மாதம் இருக்குது. இதில் எந்த தமிழ் மாதத்தில் அந்த நபர் பிறந்தாங்களோ முதல் 2 மணி நேரம் உசுறு அங்கே தான் இருக்கும். இப்போ வைகாசி மாதம் முழுக்க 30 நாளுமே, வைகாசி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை முதல் 2 மணி நேரம் உயிர் எங்கே இருக்கும் அப்படின்னா ரிஷபம் கட்டத்தில் தான் இருக்கும். அடுத்த 2 மணி நேரத்துக்கு மிதுனத்துக்கு போயிடும் அந்த உயிரானது. இப்படி வரிசையாக நம்ம கணக்கிடணும். இந்த கணக்கிடுறதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு, அந்த 2 மணி நேரத்தை எப்படி எடுக்கணும்னா சூரிய உதயத்துலேருந்து 2 மணி நேரம். இப்போ உதாரணத்துக்கு வைகாசி மாதத்தில் இந்த குழந்தை பிறந்ததுனால முதல்ல நம்ம எங்கேருந்து கணக்கெடுக்கணும்? ரிஷபத்திலேருந்து தான் கணக்கெடுக்கணும். ஏன்னா வைகாசின்றது ரிஷபத்துக்கான மாதம். அப்போ ரிஷபத்திலேருந்து நம்ம கணக்கெடுக்கும்போது சூரிய உதயம் என்ன? 5:56 AM. அதிலிருந்து 2 மணி நேரம் கழிச்சு என்ன டைம் வரும்? 7:56 வரும். அப்போ 5:56லேருந்து 7:56 வரைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் லக்னமானது ரிஷபத்தில் தான் இருக்கும். இந்த டைமுக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே லக்னம் எங்கன்னா ரிஷப லக்னம் தான். ஒருவேளை இந்த டைமை தாண்டி 7:56 இருந்து அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது, அதாவது 9:56க்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த லக்னமானது எங்க இருக்கும்னா மிதுனத்துக்கு போயிடும். அடுத்த 2 மணி நேரம் கடகத்துக்கு போயிடும். அடுத்த 2 மணி நேரம் ஆகும்போது சிம்மத்துக்கு போயிடும். இப்படியே ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ள 2 மணி நேரமா பார்த்தீங்கன்னா 12 கட்டத்தையும் சுற்றி திரும்ப மேஷத்தில் முடிவடைஞ்சிரும். இப்படி தான் லக்னத்தை குறிக்கணும். இப்போ இந்த நபர் பிறந்தது 6:30 மணிக்கு பிறந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 6:30 மணி அப்படின்றது இதில் எந்த கட்டத்தில் வருதுன்னு பாருங்க, வைகாசியில் தான் வரும். 5:56லேருந்து 7:56க்குள்ள தானே 6:30ன்ற அந்த நேரம் வருது. அப்போ இந்த பிறந்த நபருடைய லக்னமானது எங்கே குறிக்கணும்? ரிஷபத்தில் தான் குறிக்கணும். இப்படி தான் லக்னத்தை நம்ம குறிக்கணும். அடுத்தது ராசியை எப்படி குறிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, அவங்க பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும். அவங்க பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க, மேஷ ராசியில் வானத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ராசி எங்கே வரணும்? மேஷத்தில் தான் அவங்களுடைய ராசி வரணும். அப்போ இந்த நபருடைய ராசி அப்படின்ற இடத்துல தான் நம்ம சந்திரன் அந்த கிரகத்தை குறிக்கணும். ஒருத்தருக்கு ராசி அப்படின்றது எதுனா சந்திரனை தான் ராசின்னு சொல்லுவோம். சந்திரன் தான் உடல் காரகன். ஸோ அதனால ராசிக்கான நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ இந்த நபர் பிறந்தது பரணி நட்சத்திரம். அவருடைய அந்த பரணி நட்சத்திரமானது மேஷம் அப்படின்ற அந்த ராசியில் வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரம். ஸோ அப்போ சந்திரன் அப்போ எங்கே இருக்கும்? அந்த நபருக்கு மேஷத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த நபருடைய ராசி எதுன்னா மேஷம் தான். ஏன்னா சந்திரன் எங்க இருக்குதோ அதுதான் ராசி. சந்திரன் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும். நட்சத்திரம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்கத்தை பார்க்கணும். பஞ்சாங்கத்தில் அவங்க பிறந்த தேதியில என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம இந்த ராசியை குறிக்க முடியும். இப்படி தான் ஒருத்தருக்கு ராசியை குறிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் இந்த பார்த்த தகவல்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு கீழே இந்த ஸ்லைடில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நமக்கு ஒரு டெலகிராம் குழு இருக்குது. அந்த குழுவில் நீங்கள் நம்மளோட தொடர்ந்து இணைஞ்சு நம்மளோட பயணித்து இந்த மாதிரி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லது. வணக்கம். இது வரைக்கும் ஒரு நபர் எந்த தேதியில் என்ன நேரத்தில் பிறந்திருந்தா அவங்க எப்படி லக்னம் கொடுக்குது, ராசி கொடுக்குதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. இப்போது எந்தெந்த கிரகம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய கிரகம் 1ஆம் நம்பருக்குரியது, சந்திர கிரகம் 2ஆம் நம்பருக்குரியது, செவ்வாய் கிரகம் 3ஆம் நம்பருக்குரியது, புதன் கிரகம் 4ஆம் எண்ணுக்குரியது, வியாழ் 5ஆம் எண்ணுக்குரியது, சுக்கிரன் 6ஆம் எண்ணுக்குரியது, சனி 7ஆம் எண்ணுக்குரியது, ராகு 8, கேது 1ஆம் எண்ணுக்குரியது. 1லேருந்து 9 எண், மொத்தம் 9 கிரகம். இது முதல் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர் இதில் எந்த எண்ணை பயன்படுத்தலாம், நன்மைக்காக நல்லதுக்காகன ஒரு விஷயம் இந்த வகுப்பு முழுமையாக நீங்கள் முடிக்கும் போது தெரிந்து கொள்வீங்க. இப்போ அடிப்படையில் அவசியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் என்ன தமிழ் மாதத்தில் பிறந்திருக்காங்க, என்ன கிழமையில் பிறந்திருக்காங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, என்ன ராசியில் பிறந்திருக்காங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. உதாரணமாக ஒருத்தர் தமிழ் மாதம் ஆனி மாதம் சனிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுக்குவோம். அவருக்கு என்ன லக்னம், என்ன ராசி, என்னென்ன விதமான எண்களை பயன்படுத்தணும் பாருங்களேன். இந்த சிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அவர் ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் பாருங்கள் மிதுன ராசியில் வரும். அப்போ அது புதன் கிரகத்துக்கு உரியது. சனிக்கிழமைங்கிறது சனி கிரகத்துக்கு உரியது. லக்னம் பார்த்திங்கன்னா கடக ராசியில் லக்னம் இருக்கனால அது சந்திர கிரகத்துக்கு உரியது. ராசி பாருங்கள் ரிஷப லக்னத்தில் ராசி, ரிஷப ராசி சுக்கிர கிரகத்துக்கு உரியது. அப்போ தமிழ் மாதம் புதன் கிரகம், சனிக்கிழமை சனி கிரகம், லக்னம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய லக்னம், ராசி சுக்கருடைய ராசி. இவங்களுக்கான எண்கள் என்ன? புதனுக்கு 4ஆம் நம்பரு, சனிக்கு 7ஆம் நம்பரு, சந்திரனுக்கு 2ஆம் நம்பரு, சுக்கரனுக்கு 6ஆம் நம்பரு. இந்த நபர் இந்த 4 எண்ணையும் பயன்படுத்துறது மூலிமா அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறவங்க பொது விதி. இந்த நபராக இருந்தால் 2 6 சேர்ந்தால் குருச்சந்திர யோகம், கோடீஸ்வர யோகம் அருமையாக இருக்குங்க. அப்போ பொது விதிப்படி முதல் விஷயம், ஒருத்தர் உடலுடைய எண்ணையும் அந்த உயிர் கிரகத்துக்கான எண்ணையும் முதல் பயன்படுத்தி சிறப்புன்னு சொல்லுவேன். இது அவங்க நல்லதாக கொடுக்குமா, இன்னும் வேறு என்ன மாற்றி அமைது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் உயிர் எப்படி கண்டுபிடிக்கிறது, உடல் எப்படி கண்டுபிடிக்கிறது, லக்னம் ராசி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த லக்னத்துக்கான நம்பரு ராசிக்கான நம்பரும் முதல் பயன்படுத்தும் போது அவர் வாழ்க்கை மென்மேலும் வளரும், அவங்க உடலும் உயிரும் வலுப்பெறும் பலம் பெறுங்கிறத முதல் இங்கே தெரிந்து கொள்வோம். நன்றி. நாம் சொல்கிறது மட்டுமே இறுதியானது அப்படி ஒன்று கிடையாது. நாம் சொல்கிறது சரின்னு சொல்லவும் வரல. ஏன்னா என்னுடைய குருநாதர் சஞ்சீவார் அவர்கிட்ட தெரிந்து கொண்ட அடிப்படை ஜோதிடமும் இப்போ நவீன வாழ்க்கையில் ஆலயா ரவிச்சந்திரன் சொல்லக்கூடிய விண்ணியல் ஆய்வாளர் அவர்கிட்ட அறிமுகமானதுக்கப்புறம் தெரிந்து கொண்ட இன்னைக்கு நவீன அறிவியல் உட்பட்ட வானத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய வானியல் சம்பந்தப்பட்ட கோள் நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அறிவும் சேர்ந்து நாம் அனுபவத்தில் என்ன புரிந்து கொண்டோமோ, என்ன பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சோமோ அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு இந்த முழு வகுப்பும். அதனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவும் சரி, இந்த வகுப்பு முழுமையாக தெரிந்து கொண்டு இதை பயன்படுத்தவும் சரி, நீங்கள் பயன்படுத்தி அதில் வெற்றி அடைகிறீங்க. உங்களுக்கு அனுபவத்தில் பயன்படுது சரியாக இருக்குன்னா மட்டும் நம்புங்க. ஏன்னா எல்லோருக்கும் சிந்திக்கூடிய திறன் இருக்குது, சுய அறிவு இருக்குது, சிந்தனை இருக்குது. உங்கள் அறிவில், உங்கள் சிந்தனையில், உங்கள் ஞானத்தில், அனுபவத்தில் எது சரின்னு படுதோ அது மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். அதுக்கு பேர் தான் சித்தாந்த மார்க்கம். இது என்னோட குருநாதர் சஞ்சீவா சொன்னது. நல்லது. சேலத்துலேருந்து ஹெல்ப் பொன்ராசா.